உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்றை சுட்டிக்காட்டி IPL கிரிக்கெட்டில் விளையாடி வரும் தென்னாப்பிரிக்க வீரர்களுக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் நெருக்கடி கொடுத்துள்ளது. அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை ஒட்டி பயிற்சி மேற்கொள்வதற்காக மே 26ஆம் தேதிக்குள் அணியுடன் இணைய வேண்டும் என்று வீரர்களுக்கு நிபந்தனை விதித்துள்ளது. இதனால் குஜராத் அணிக்கு ஆடும் ரபாடா, பெங்களூரு அணி வீரர் லுங்கி நிகிடி, டெல்லி அணியின் ஸ்டெப்ஸ், ஹைதராபாத் அணிக்கு ஆடும் வியான் மூல்டர் உள்ளிட்டோர் IPL பிளே ஆஃப் சுற்றுகளில் விளையாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எங்களது முதல் இலக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரே. அதற்காக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தில் மாற்றம் ஏதும் செய்ய முடியாது என தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் அதிரடியாக தெரிவித்துள்ளது. இதனால் IPL-இல் ஆடும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் திரிசங்கு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதே சமயம் எதிர்த்தாடும் ஆஸ்திரேலிய அணியினருக்கு பிரச்சனை ஏதும் இல்லை என தெரிகிறது. அந்நாட்டு வாரியமோ IPL தொடரா அல்லது உலக சாம்பியன்ஷிப் தொடர் பங்கேற்பா என்பதை வீரர்களை முடிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் சாப்ட்வேர் என்ஜினியர் சரவணகுமார் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்த பலே கில்லாடி கைது செய்யப்பட்டுள்ளார். CCTV கேமராக்களை ஆய்வு செய்ததில் முகமூடி அணிந்து கையுறை, சாக்ஸ், தொப்பி அணிந்து செல்லும் நபரின் உருவம் பதிவாகியிருந்தது. விசாரணையில் வேலூரைச் சேர்ந்த டீகாராம் என்பதும் 2021ஆம் ஆண்டு வேலூரில் ஜோய் ஆலுகாஸ் நகை கடையை துளையிட்டு 15 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த பலே திருடன் என்பதும் தெரிய வந்தது. ஜாமீனில் வந்த நிலையில் கிடைத்த கூலி தொழில் பார்த்து நோட்டமிட்டு கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. கைரேகை கிடைக்காத நிலையில் பலே கொள்ளையனை தட்டி தூக்கிய குரோம்பேட்டை தனிப்படை போலீசாரை உயர் போலீஸ் அதிகாரிகள் பாராட்டினர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை நிகழ்ந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னிமலை பகுதியில் விவசாய தம்பதி வசிக்கும் தோட்டத்து வீட்டில் 2 நாய்கள் மாயமானதுடன் ஒரு நாய் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது போலீசாருக்கு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. சொக்கநாதபாளையத்தில் கால்வாய் கரையோரம் வசித்து வரும் பாஸ்கர் கலைவாணி தம்பதி பாதுகாப்பிற்காக 4 நாய்களை வளர்த்து வந்தனர். செவ்வாய்க்கிழமை இரவு அவை பலமாக குறைத்த நிலையில் மறுநாள் காலை அவற்றில் 2 நாய்கள் மாயமானதுடன் மற்றொரு நாய் இறந்து கிடந்தது. புகாரின் பேரில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நிகழ்விடத்துக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். சில தினங்களுக்கு முன்பு சிவகிரி அருகே மேக்கரையான் தோட்டத்தில் ராமசாமி பாக்கியம் தம்பதி கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. மர்ம நபர்கள் திட்டமிட்டு முன்கூட்டியே அவர்கள் வளர்த்து வந்த நாயை கொன்று கொள்ளையை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்தது. அதே போன்றதொரு நடவடிக்கையாக இருக்குமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் தசைப்பிளவு நோயால் பாதிக்கப்பட்ட 3 வயது இரட்டையர்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2 கால்களிலும் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே சொக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரின் இரட்டையர் ஆண் குழந்தைகளுக்கு பிறவியிலேயே 2 கால்களிலும் தசைப்பிளவு பாதிப்பு இருந்துள்ளது. இதனால் இருவரும் நடக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் அதிநவீன தரத்துடன் கோவை அரசு மருத்துவமனையில் இருவருக்கும் செயற்கை கால் பொருத்தப்பட்டது. ஐநூறு கிராமிற்கும் குறைவான எடையுடைய செயற்கை கால்கள் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அதிநவீன தரத்துடன் அரசு மருத்துவமனைகளில் பொருத்தப்படுவது தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் 14 வயது சிறுமியின் ஒட்டி பிறந்த கை விரல்களை அரசு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பிரித்தனர். பவானி அடுத்த நெருஞ்சிப்பேட்டையை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வராஜ் பேபி தம்பதியரின் மூத்த மகள் கோபிகா 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருக்கு சிண்டாக்லி எனப்படும் விரல்கள் ஒட்டி பிறக்கும் குறைபாடு இருந்துள்ளது. பிறப்பு முதலே 2 கை கால் விரல்கள் ஒட்டியே இருந்துள்ளன. இந்நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து வலது கை விரல்களை மட்டும் முதற்கட்டமாக பிரித்திருக்கின்றனர். ஒரு குழுவா அமைஞ்சு இதை செஞ்சிருக்கோம். நாங்கள் இதனால குழந்தை தனியாக கை விரலை நல்லா பயன்படுத்த முடியும். எழுத்துக்களை அழகாக பென்சிலோ பேனாவோ பிடிச்சி எழுத முடியும். குழந்தை இப்போ படிக்கும் நிலையில இருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து கை விரல்களை இயல்பாக இயங்க வைக்க மாணவிக்கு இயன்முறை சிகிச்சை அளிக்கப்பட இருக்கிறது. 3 மாதத்துக்குள் மற்ற கை மற்றும் கால் விரல்களும் அறுவை சிகிச்சை மூலம் பிரிக்கப்பட இருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் 1 லட்சம் வரை செலவாகும் அறுவை சிகிச்சையை அரசு காப்பீட்டு திட்டத்தினால் அரசு மருத்துவமனையில் இலவசமாகவே செய்து கொண்டிருக்கிறார் மாணவி.
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு ஆகியோர் அரசு கவின்கலை கல்லூரி வளாகத்தில் புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்தியாவின் பழமையான ஓவிய கல்லூரிகளில் ஒன்று சென்னை அரசு கவின்கலை கல்லூரி. இதில் ஓவியம், சிற்பம், துகிலியல், பதிப்போவியம், சுடுமண் வடிவமைப்பு மற்றும் காட்சி வழி தகவல் தொழில்நுட்பம் முதலிய நுண்கலை கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இக்கல்லூரி மாணாக்கர்களின் நலன் கருதி பதிப்போவியம், துகிலியல் மற்றும் கலை வரலாறு பிரிவுகளுக்கான புதிய கட்டடம் மற்றும் நூலகம் ஆகியவற்றுக்கான 3 கட்டடங்களும் தரைத்தளத்துடன் கூடிய 3 தளங்களும் அமைக்கப்பட உள்ளன. இங்கு 53,305 சதுரடியில் ரூபாய் 21.10 கோடி மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல்லை அமைச்சர்கள் நாட்டினர். அடிக்கல் நாட்டினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்நிகழ்வில் சென்னை மாநகராட்சி மேயர் R. பிரியா, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் E. பரந்தாமன், சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கவிதா ராமு மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மதுரை அரசு கல்லூரி மாணவர்கள் கனவாக இருந்த விமான பயணத்தை தங்களின் அறிவுத்திறனால் எட்டிப்பிடித்து தலைநகர் பறந்து அசத்தி இருக்கின்றனர். மதுரை ரோட்டரி கிளப், மிட் டவுன் இணைந்து அரசு கல்லூரி மாணவர்களுக்காக பரப்போம் தலைநகருக்கு என்ற போட்டியை நடத்தி இருக்கிறது. மதுரை பண்பாடு மற்றும் வரலாறை மையப்படுத்தி பொது அறிவு மற்றும் கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்கள் பிடித்த 6 பேருக்கு டெல்லி செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. இதனை அடுத்து போட்டி ஏற்பாட்டாளர்களுடன் மதுரையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட மாணவர்கள் முதலாக விமானத்தில் பறப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி நிகழ்ந்தனர். சுசுகி அந்த கம்பெனி பார்க்கறதும், ராஷ்டிரபதி பவன் பார்க்கறதும் எங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நாங்க நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டெல்லி புறப்பட்டுள்ள மாணவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் மாருதி சுசுகி தொழிற்சாலையை பார்வையிட உள்ளனர். விராலிமலை முருகன் மலை கோயிலில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் குளியல் அறை மற்றும் கழிப்பறை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வள்ளி தேவசேனா சமேதரராக மயில் மீது 6 முகங்களுடன் முருகன் அமர்ந்துள்ளதால் இக்கோயில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயிலில் வழிபட தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் வருகை தருகின்றனர். இந்நிலையில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனியாக குளியல் அறை மற்றும் கழிப்பறை கட்டும் பணியை கடந்த ஆண்டு முதல் இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொண்டு வருகிறது. 90% பணிகள் முடிவடைந்த நிலையில் எஞ்சிய பணிகளையும் விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பக்தர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.